என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். ப்ரெஷர் குக்கர் வச்சு அதில் 4 ஸ்பூன் எண்ணெய், 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் உருக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட 2 குட்டி பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், இதில் கொஞ்சமாக ரோஜா இதழும் 8 கிராம்பும் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். ஸ்பைசஸ்லேருந்து நல்ல வாசனை வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம், கீரி வச்சுருக்கேன். இது கூட ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது கூட 1.5 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி அதோட ஜூஸ்லாம் வெளியே வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். எப்போவுமே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் பிரியாணிக்கு, அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் தக்காளி எவ்வளோ சாஃப்டாக வதங்கியிருக்குன்ட்டு, இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் நான் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 3 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் ப்ரானை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் ப்ரான் சேர்க்குறேன். ப்ரானில் மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ் புதினாவில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மல்லி இலை நல்லா சுருண்டு வரட்டும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இலை நல்லா சுருண்டு வந்துருச்சு. இது கூட 1/4 கப் அளவுக்கு தயிர் நல்லா அடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இது கூட ரைஸ் சேர்த்துடலாம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் 20 மினிட்ஸாக ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் தண்ணியும் 1 கப் தேங்காய் பாலும் சேர்க்கணும். அதாவது 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி விகிதம் நான் சேர்க்குறேன். அதில் 1 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும் எடுத்திருக்கேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி 2 விசில் வச்சிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சுவையான ப்ரான் பிரியாணி தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.